கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். எனக்கு அருமையானவர்களே, அற்பமான ஆரம்பம் நம்முடைய வாழ்வில் மிகவும் எளிமையான ஆரம்பங்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த நாளை அசட்டை பண்ண முடியாது. பூமி எங்கும் நம் கர்த்தருடைய கண்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. நம்மை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். ஒருவேளை சிறிய ஆரம்பம், இதனுடைய முடிவு எப்படி இருக்குமோ, இதன் நிமித்தமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனோ என்று சொல்லி பல கேள்விக்குறிகள், பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்குமானால், இந்த காலவேளையில கர்த்தர் சொல்லுகிறார், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? ஒருவேளை இந்த துவக்கம் மிகவும் எளிமையானதாக இருக்கலாம். இந்த துவக்கம் வெளிப்பட மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அற்பமானதாக தோன்றலாம். ஆனால் இந்த அற்பமான ஆரம்பம் ஒரு பெரிய மேன்மையை கொடுக்க போகிறது. ஏனென்று சொன்னால், இந்த பூமி முழுவதும் சுற்றி திரிகிற நம் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலுமிருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நம்மை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு கண்கள் இருக்கிறது. இந்த கண்கள் நம்மை விட்டு விலகாதவைகள், நம்மை விட்டு தூரம் போகாதவைகள். நம்முடைய வாழ்வில் நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அதை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என்னை யாருமே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் வாழ்வில் என்ன எல்லாவற்றையும் இழந்து போனேன், இப்படி பலவிதமான புலம்பல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் உலகம் முழுவதும் சுற்றி தெரிகிற அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறது. என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் நம்மை ஆண்டவருக்கு முன்பதாக ஒப்பு கொடுக்கலாமா? அற்பமான ஆரம்பம், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, எனக்கு கலங்கி போயிருக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Who dares despise the day of small things? Since the 7 eyes of the Lord that range throughout the earth will rejoice when they see the chosen capstone in the hand of Zerubbabel. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நம்மில் நோக்கமாய் இருக்கிறது. ஆகவே நீ கைவிடப்படுவதில்லை. உன் பாடுகளின் மத்தியில் இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கஷ்டங்களின் மத்தியில இயேசு உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ கைவிடப்படுவதில்லை. உன் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு, உன் வியாதிகளுக்கு ஒரு முடிவு, உன் பொல்லாதவர்களுடைய கரங்களிலிருந்து நீ விடுதலையாக்கப்படுகிற நாட்கள் இதோ சமீபம். அவர் உன்னை கண்ணோக்குகிறபடியினால் அவருக்கு நன்றி சொல்லலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்பின மனிதர்கள் எங்களை விட்டு தூரம் சென்று விடுவார்கள். ஆனால் நாங்கள் நம்பி இருக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர் எங்கள் மேல் அக்கறை உள்ளவராய், கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறதா இவருக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, பலத்தால் இடைகட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.